ஜெகநாதன் சார், ஒரு நீண்ட இரவை இந்தியா வெற்றிகரமாக கடந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய அனைத்து அத்துமீறலையும் இந்தியா வெற்றிகரமாக முடித்திருக்கிறது, முறியடித்து பொதுமக்களை காப்பாற்றியிருக்கிறது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய புராதன சின்னங்களையும் இராணுவ கட்டமைப்புகளையும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளையும் என்று பாரபட்சமே இல்லாமல் அத்தனை இடங்களையும் குறிவைத்து நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை பாகிஸ்தான் இரவு முழுவதும் ஏவி இருக்கிறது. அத்தனை ஏவுகணைகளையும் இந்தியாவுடைய பாதுகாப்பு சுதர்சன சக்கரமாக கருதப்படக்கூடிய S-4 என்று சொல்லக்கூடிய ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றிலுமாக அனைத்து ஏவுகணைகளையும் அழித்தொழித்திருக்கிறது. இரவில் வெவ்வேறு இடங்களில் போர் விமானங்கள், இந்திய எல்லைக்குள் போர் விமானங்கள் தென்பட்டதாகவும் அதில் J-17 என்ற 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. மேலும் F-16 ரக போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதில் இருந்த ஒரு பயணி விமானி உயிருடன் ஜெய்சால்மர் பகுதியில் மீட்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டதாகவும் தற்போது தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. இது போன்ற இரவு முழுக்க தொடர்ச்சியாக வெவ்வேறு போர் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மேற்கொண்டது. இந்தியா முழுவதும் தற்காப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அடுத்த இந்தியாவுடைய எதிர்வினை என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் நேற்று வரலாற்று ரீதியாக திருத்தவே முடியாத மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்து விட்டதாகவே பாதுகாப்புத்துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியா தாக்கியது பயங்கரவாத முகாம்கள், அதை உறுதிப்படுத்துவதற்கு இந்தியாவிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. பாகிஸ்தான் தாக்கியது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, சாமானிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, இந்திய இராணுவத்துடைய கட்டமைப்பு பகுதி. எல்லை மீறி நடத்தப்பட்ட இந்த அத்துமீறலை ஒருபோதும் சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது, இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் தற்போதைய நிலைப்பாடு. இதன் காரணமாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய போக்கு என்பது மீண்டும் ஒருமுறை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறல் என்பது பாகிஸ்தானை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் என்பதுதான் இந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும்? இன்று நடைபெறக்கூடிய முக்கிய ஆலோசனை, ஒரு பக்கம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய சந்திப்பூர் பகுதியில் இன்று DRDO தலைமையில் ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. DRDO என்பது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவ தளவாடங்களுடைய தொடர்ச்சியாக ஆராய்ச்சி மற்றும் பயன்பாடு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது உயர்மட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இன்னொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலாளர் போன்ற மிஸ்ரி போன்றவருடைய செய்தியாளர் சந்திப்பு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இனிமேல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது என்னவாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்தியா எப்படி எதிர்வினையாற்றப் போகிறது என்பதுதான் நம் முன் இருக்கக்கூடிய கேள்வி. திரு ஜெகநாதன் சார், இந்தியா முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இனிமேல் இன்னைக்கு நாள் எப்படி அன்ஃபோல்ட் ஆக போகுது? இன்று என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்று காலையில் நமது பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பிரீஃபிங் கொடுப்பாரு. நேற்று நடந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு அறிக்கை கொடுப்பாரு. இப்போ மீடியாவுக்கு கொடுப்பாரு. அது ஒரு கிளியர் கம்யூனிகேஷன், அஃபிஷியல் கம்யூனிகேஷன் அது வெளியில் வரும். அதற்கு மெயின் காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவல்களை பாகிஸ்தான் பரவிட்டுருக்குல்ல, அதை தடுக்கிறது விதமாக ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன், ஒரு ப்ரெஸ் பிரீஃபிங் இருக்கும். அதற்கப்புறம் நம்மளோட இப்போ வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் மற்றும் வியோமிகா சிங், விங் கமாண்டர் வியோமிகா சிங், கர்னல் சோஃபியா குரேஷி, இவங்க 3 பேரும் அவங்க தன்னோடது நிலையை ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் செக்ரட்டரி அவர் தூதரக ரீதியாக என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, கடந்த 10 மணி நேரம் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பிரீஃபிங் கொடுப்பாங்க. இவங்க விங் கமாண்டர் ஏர்ஃபோர்ஸ் என்னென்ன நேற்று நடந்த தாக்குதல் என்னென்ன விதமாக நடந்தது, எங்கெல்லாம் தாக்கப்பட்டது, எப்படி நடந்தது என்பதை பற்றி விரிவாக கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அதுதான் 2 நாளாக ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கர்னல் சோஃபியா இராணுவ ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, எந்தெந்த நிலைகளை அவர் தாக்க முயற்சி செய்தார்கள், அது எப்படி நம்ம தவிர்த்தோம், முறியடித்தோம் என்பதை விரிவாக டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட் இவங்க கொடுப்பாங்க என்று எதிர்பார்க்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம இந்த கடந்த 2 நாளாக பார்க்குறோம், என்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவல் பரவலாக பரவ விடக்கூடாது. அதை நம்ம முறியடிக்கணும். ஏன்னா நம்ம என்னதான் பேட்டில் நம்ம கிரவுண்டில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான இந்த இன்றைக்கு இருக்கிற ஊடக இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, இந்த விஷுவல் மீடியாவில், மல்டிமீடியாவில் இருக்க இதில் பரவக்கூடிய மிஸ்இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். அதற்காகத்தான் இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. அதை கொடுக்கறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பாகிஸ்தானில் அந்த மாதிரியான ஒரு
ஒரு மீட்டிங்கோ ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கோ அவங்க கொடுக்க கிடையாது. அவங்க ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான அவங்களுடைய ISPR போன்ற அமைப்புகள் தான் வந்து ஒரு பொய்யான தகவல்களை வந்து பரப்பி கொண்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரெஸ் மீட் வந்து கண்டிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அடுத்த கட்டமாக பாரத பிரதமர் அவர்களும் அப்புறம் பாதுகாப்புத்துறை ஆலோசகர், நம்ம உள்துறை அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதையும், எப்படி இதை வந்து சமாளிப்பது என்பதையும், வேறு விதமாக எப்படியெல்லாம் இதை சமாளிப்பது என்பது போன்ற மீட்டிங்கும் வந்து நடக்கும் என்பதை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நேற்று நம்ம பார்த்தோம்னா, நேற்று காலையில் வந்து பாகிஸ்தான் வந்து வான்வழி தாக்குதல் முயற்சி செய்து 15 இடங்களில் முயற்சி செய்து தோல்வியடைந்த பிறகு நம்ம வந்து விரிவாக காலையில் வந்து மதியம் வரைக்கும் நிறைய மீட்டிங் வந்து நடந்தது. பேக் டு பேக் மீட்டிங் நடந்தது. அதன் வெளிப்பாடு தான் வந்து பல சூழ்நிலையில் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் இது மற்ற ஆப்ரேஷன் ப்ரிப்பேர்ட்னஸை வந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவாங்க. எல்லா லெவல்லையும் ரிவ்யூ பண்ணுவாங்க. கிரவுண்ட் லெவலில் இருந்து அந்தந்த ஏரியாவில் பார்டரில் இருக்கிற எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குது, என்ன ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது, எங்கே என்ன வேணும் எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிவ்யூ மீட்டிங் வந்து மிக மிக அவசியம். அதுதான் இப்போ நடக்கும். மீன்வைல் வந்து முப்படைகளும் வந்து தனது தாக்குதல் பாதுகாப்பு தாக்குதல் டிஃபென்சிவ் அட்டாக் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்து அவங்க நடத்திட்டு கொண்டு இருப்பாங்க. இப்போ வான்வழி தாக்குதலை வந்து எதிர்கொண்டு அதற்குண்டான தயார் நிலையில் வந்து இருப்பதாக தான் தெரிகிறது. டிப்ளமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து இப்போ நேற்று நடந்த தாக்குதல் மூலமாக என்ன தெரிகிறது என்றால், பாகிஸ்தான் வந்து எப்படியாவது வந்து ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விட்டு அதை ஒரு பழிவாங்கும் பதிலடி கொடுத்ததாக காண்பிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. அது வரைக்கும் அவர்கள் இராணுவம் வந்து இந்த தாக்குதலை வந்து மறுபடியும் தொடருவார்கள். அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது வந்து இன்னைக்கு மறுபடியும் தாக்குதல் தொடர்ந்தால் பாகிஸ்தான் இன்று ஈவினிங் வரை மாலை வரைக்கும் வந்து அந்த தாக்குதலை வந்து தாக்கிக் கொள்ள முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. திரு ஜெகநாதன் சார், இப்போ இந்தியாவுக்கு ஒரு நீண்ட இரவு. அதில் ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய அத்துமீறலை முறியடிக்கணும், இன்னொரு பக்கம் நாளைக்கான வியூகத்தை வகுக்கணும், பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களையும் இந்திய ராணுவம் இந்த சூழ்நிலைக்காக தான் கடத்தி பயிற்சி பெற்று வந்திருக்காங்க. இப்போ சர்வதேச நாடுகள் மத்தியில் பாகிஸ்தானுடைய அத்துமீறல் அப்படின்றது எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படும்? இந்தியாவுக்கு இனிமேல் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் தங்களை தாக்கியவர்களை திருப்பி அடிக்கவும் எல்லா வகையான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத பாகிஸ்தானுடைய நடவடிக்கை மூலமா உறுதி செஞ்சிருக்கா? அது வந்து நம்மளுடைய தூதரக மூலமாக வந்து தெரிவிப்பாங்க. அந்தந்த மிஷன்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு ப்ரீஃபிங் பண்ணுவாங்க. இப்போ டெல்லியில் அதுதான் வந்து இந்த ப்ரீஃபிங் ரொம்ப முக்கியம். இந்த நாளைக்கு நேற்று நடந்த இந்த கடந்த 12 மணி நேரம் நடந்த நிகழ்வுகளை வந்து இந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பண்ணாங்கன்னா அதில் வந்து இங்கே இருக்கிற அனைத்து மிஷன்ஸ் டெல்லியில் இருக்கிற, ஏன்னா அவங்களும் வந்து பதட்டமாக தான் இருக்காங்க. சில நாடுகள் வந்து சில சுற்றறிக்கை சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க, யாரும் வராதிங்க, ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகணும், இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு ப்ரீஃபிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து வரும். இல்லைன்னா அவங்க வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி டிவி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அஃபிஷியல் கம்யூனிகேஷன், அஃபிஷியல் ப்ரெஸ் ப்ரீஃபிங் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதில் வந்து அவங்களுக்கு வந்து கிளியராக வந்து என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன போயிட்டுருக்கு. ஏன்னா அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு அரசாங்கம் கொடுக்குதுன்னா அதை வந்து நாளைக்கு வந்து ரெக்கார்டாக பப்ளிக்கில் இருந்து ரெக்கார்ட் ஆயிரும். அங்கே வந்து நீங்கள் போய் பேச முடியாது. அதை வந்து யார் வந்து அதை வந்து தவிர்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி எதுவும் நிகழ்வு இல்லை, அதை வேறு மாதிரியாக நம்ம கொண்டு போகணும், நரேட்டிவை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து இதை வந்து தவிர்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பாக வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து தூதரக ரீதியாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அவரும் வந்து யார் அவர் சார்ந்த அமைச்சர்களோட மற்ற அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கட்டும், இல்லை மற்ற மேலை நாடுகளோட